விழாவின் கலைச்செய்திகளை தற்போது பார்க்கலாம். தாராபுரம் பொதுநல அமைப்புகள் இணைந்து மாபெரும் புத்தக திருவிழாவினை கடந்த 9 ஆண்டுகளாக நடத்தி மக்களுக்கு புத்தக வாசிப்பின் இன்றியமையாமையும் கிடைத்தற்கரிய புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு உன்னத பணியையும் செய்து வருகின்றனர். இவ்விழாவானது செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்துள்ளனர். தற்போது மிகவும் உற்சாகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. புத்தக திருவிழாவில் பல்துறை நூல்கள் ஒரே இடத்தில் கிடைக்குமாறும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு மற்றும் விழுதுகள் அறக்கட்டளை இணைந்து 9ஆம் நாள் நிகழ்வுகளை வரலாற்று சாதனைகளாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். விவேகம் கல்வி நிறுவனங்கள் சார்பாக விவேகம் பள்ளிகளின் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி தற்போது ஆரம்பமாக உள்ளது. இந்நிகழ்ச்சியினை முனைவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தாளாளர் விவேகம் கல்வி நிறுவனங்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். புத்தகம் என்பது எண்ணப்பதிவாகிய கருத்துக்களை எழுத்து உருவில் காட்டும் ஒரு கருவியாகும். அறிவை பெறுவதற்கும் பெருக்குவதற்கும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் புத்தகம் ஒரு சிறந்த ஊடகமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. புத்தகம் அறிவின் ரத்தம் என்னும் நுட்பமான சொல்லால் புத்தகங்கள் வாசிப்பின் இன்றியமையாமையும் மக்களின் வாழ்வின் பல்வேறு பாடங்களையும் புத்தகங்கள் கற்றுத்தருகின்றன. மக்களின் அறிவு தேடலுக்கான அட்சய பாத்திரமாய் திகழும் புத்தகங்களை நாளும் வாசிப்போம் என்று செய்தி களத்தை நிறைவு செய்வது செய்தி வாசிப்பாளர் தன்யா, விவேகம் மேல்நிலை பள்ளி. பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களோடு வாழ்ந்துவிட்டு வருவேன் என்ற நேருவின் பொன்மொழியோடு என் உரையை துவக்குகிறேன். அனைவருக்கும் புத்துணர்ச்சிகரமான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சதுர்வனா, விவேகம் பிரேம் அகாடமியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் உரையாடப் போகும் தலைப்பு சிந்தனைக்கு ஒரு சிறுகதை. நாம் அனைவரும் கைபேசி பயன்படுத்துகிறோம் அல்லவா, தொலைக்காட்சி பார்க்கிறோம் அல்லவா, இவற்றையெல்லாம் நான் வேண்டாதவை என்றே குறிப்பிடுவேன். இந்த வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து அகற்ற நாம் நினைத்திருப்போம், அதற்கு முயற்சியும் செய்திருப்போம். ஆனால் நம்மால் அந்த பழக்கங்களையோ அல்லது செயல்களையோ செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வாறு இருந்தால் நம் அன்னை வேலு நாச்சியார் பயன்படுத்திய ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ற போர்யூகத்தை பயன்படுத்தலாம். 1880ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்களை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்த வேலுநாச்சியார் இந்த போர்யூகத்தையே பயன்படுத்தினார். சிவகங்கையில் இருந்த குழந்தைகள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை அங்கிருந்து வெளியேறச் செய்து அவர்களுக்கு பதிலாக ஆங்கிலேயருக்கு சந்தேகம் வராதபடி வீரர்களை மாறுவேடத்தில் ஆயுதங்களோடு சிவகங்கைக்குள் நுழையச் செய்தார். பின்னர் அவர்களும் நேரம் வந்தபோது ஆங்கிலேயருடன் போர் புரிந்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதையே ஏன் நாமும் பயன்படுத்தக்கூடாது? அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதில் செலவிடுதல், கைபேசி பயன்படுத்துதல் ஆகியவற்றிற்கு பதிலாக நமக்கு நன்மை தரக்கூடிய புத்தகங்களை வாசித்தல், யோகா போன்றவற்றை செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும். நாமும் வெற்றி கொள்ளலாம். என் உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்களே மற்றும் என் நண்பர்களே, இன்னும் சில மணித்துளிகளில் எங்கள் விவேகம் கல்வி நிறுவனங்களின் கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன் அடிமைத்தனத்திலிருந்து நமது இந்தியா இன்று சுதந்திர வானில் பறக்கிறது என்பதை பற்றி என் சிறு உரை மூலம் கூற வந்திருக்கிறேன். நம் முன்னோர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பாபு சிதம்பரனார், பாரதியார் மற்றும் பலர் தங்கள் வாழ்நாளையே நாட்டுக்காக அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரமாக அல்ல, ஒரு பொறுப்பாகவும் பார்த்தார்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு நம் கடமை இரட்டிப்பானது. நம் முன்னோர்கள் வெறுமனே ஆட்சியை மாற்ற வேண்டவில்லை, மாறாக ஒழுக்கமும் சமத்துவமும் கல்வியும் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களின் கனவு. அந்த பொறுப்புகள் என்னவென்றால், நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும். நம்மிடம் மத, மொழி, ஜாதி, பிராந்திய வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே தேசத்து
மக்களாக இருக்க வேண்டும். கல்வி மற்றும் அறிவை விரிவுபடுத்த வேண்டும். கல்வி இல்லாத நாடு வளர முடியாது. எனவே அனைவரும் கல்வியாளர்களாக மாற வேண்டும். மற்றவர்களையும் கல்விக்கு வழங்க வேண்டும். இதை உங்களுக்கு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் கல்வி என்பது மிகவும் அவசியம். நம் நாட்டின் வளங்களை பாதுகாத்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் நாட்டின் வளங்கள் நம்மை வளமாக வாழ வைக்கும். அதுபோல் விவசாயம், விஞ்ஞானம், கல்வி, தொழில் ஆகிய எல்லா துறையிலும் நாம் உலகில் முன்னிலை வகிக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்தியர்கள். நம் நாட்டை முன்னேற்றுவது நம் பொறுப்பு. அதை நாம் அனைவரும் நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் சுதந்திர இந்தியாவை பற்றி சுதந்திர இந்தியா மிகவும் முக்கியமானது. இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் பல வெற்றிகளை அடைவதற்கு உதவி இருக்கிறது. நாம் அனைவரும் சுதந்திர இந்தியாவின் இளைஞர்கள். நாம் முன்னோர்களின் தியாகங்களை மரியாதை செய்ய நாம் அனைவரும் புத்துணர்வுடன் செயல்பட வேண்டும். சுதந்திரம் என்பது முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அதை நம் செயல் நிரூபிக்கட்டும். ஜெய்ஹிந்த். நன்றி. இனிய மாலை வணக்கம். என் அருமை தமிழே, தித்திக்கும் தேனாய் தெவிட்டாத அமிழ்தாய் என்றென்றும் இன்ப ஊற்றாய் திகழ்ந்த மொழியே, உயிர் நாவில் உருவான உலக மொழி எம் செம்மொழியாம் தமிழ் மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி. கொஞ்சம் இலக்கணமும் கெஞ்சும் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி. மூன்றெழுத்தில் உலகாலும் எம் தமிழ் மொழி, மூன்றெழுத்தில் உலகாலும் எம் தமிழ் மொழி. அத்தகையான செம்மொழியினை வாழ்த்தி பாடும் தருணம். அவையில் வீற்றிருக்கும் சான்றோர்களையும் கருத்தரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலோடு தனிலமடந்தை கேளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மன கையிருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. என்பது வெறும் நிகழ்ச்சி அல்ல, அது நம் உள்ளத்தில் ஓர் ஆனந்த அலை. இன்றைய நமது விழா தடையில்லா துவக்கத்திற்கும் திறமைகள் பறக்கும் தருணத்திற்கும் தெய்வீக ஆனந்தத்திற்குமான ஒரு அரும்பொறுப்பு. இந்த விழாவை நம் முழு முதற் கடவுளான விநாயகரின் நாமச் சிறப்புடன் துவங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். விநாயகன் சிற்றளவில் வேடம் போட்ட செல்வமிகு கலைநாயகன், மோதகங்கள் பிடித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, நீ காத்திருக்கும் எல்லோருக்கும் கருணையுடன் அருள் தருவாய். விக்னங்களை நீக்குகின்ற விநாயகா, நின் பாதமே எந்நாளும் எங்கள் நெஞ்சத்தில் இருக்கட்டும். உன் புகழ் பாடவே வருகின்றனர் எம் பள்ளி இசைக்குழு மாணவிகள். ஸ்ரீ கணேச சரணம், ஸ்ரீ கணேச சரணம். கஜானன தேவ முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேச சரணம். நாகாபரணனே நான்மறை போற்றும், நாகாபரணனே நான்மறை போற்றும்.
respected dignitaries, esteemed chief guests, beloved teachers, dear friends, and all my fellow book lovers to this wonderful celebration of knowledge. First and foremost, it's my heartfelt gratitude to thank the 13th Organizing Committee in planning and execution of this fair so meticulously. Every stall, every arrangement and initiative taken here reflects your dedication towards the culture of knowledge. Somebody says books are rare treasures, but today we have discovered even more precious than diamonds. It is nothing but books. Books sparkle with ideas and shine with wisdom. Book is invisible with its knowledge in every corner of this book fair. It shines with its wisdom. Books often reflects cultural themes, local literatures, and knowledge as well as innovations. My deepest gratitude to the Private School Federation and Political Foundation. You are the true pillars behind the grand celebration of today's events. Your vision shows that education should not end up within the classroom but should blossom beautifully where students are given space to learn, think and dream. Now I would like to invite my pride to fellow students of Viveham Group of Schools to engage you throughout this session by their astonishing performance. Let's all get ready to take a breathtaking performance and enjoy their performance. Have a scintillating evening, everyone. धर्म का नाशा और धर्म की स्थापना कौन किया, तुम्हें मालूम? हाँ, मुझे मालूम, भगवान विष्णु है ना। शाबाश, अब हम उनकी 10 अवतार देखेंगे। भगवान ने मछली रूप धारण मनु प्रेयल से बताया। ये अवतार आपको मालूम? हाँ, ये अवतार मत्स्य अवतार है ना? हाँ, शाबाश। दुष्टता, सहयोग और संतुलन का प्रतीक है। ये अवतार तुम्हें मालूम? मैं मालूम, ये अवतार कूर्म अवतार है ना? हाँ। तीसरा अवतार भगवान ने बताता है कि पृथ्वी हमारी माता है। ये अवतार आपको मालूम? हाँ, ते तो वराह अवतार है ना? हाँ, शाबाश। चौथा, यह अवतार बताता है कि संक्षेप स्कैन करते हैं। ये अवतार तुम्हें मालूम? मैं मालूम, ये अवतार नरसिंह अवतार है ना? हाँ। पांचवा अवतार हमें सीखते हैं कि विनम्रता असीम शक्ति दीपी होती है। ये अवतार आपको मालूम? ये अवतार वामन अवतार है ना? हाँ, शाबाश। आठवां में हमें भगवान का गीत ज्ञान मिलती है। ये अवतार तुम्हें मालूम? ये अवतार कृष्ण अवतार है ना? हाँ। नवा बलराम अवतार, इसमें हम सच्चे ज्ञान और शांति की उद्देश्य बताते हैं। धर्म का स्थापना और अधर्म की विरुद्ध संघर्ष का प्रतीक है। ये अवतार तुम्हें मालूम? ये अवतार परशुराम अवतार है ना? हाँ। सातवां अवतार श्री राम अवतार, इसमें हम जीवन जीने के लिए कला है। अंत में कल की अवतार जो आई नहीं हुआ। अब हम उनकी 10 अवतार देखें का समय है। हम चलो। गोपाल बोलो, गोविंद बोलो, हरि गोपाल बोलो।
राधा रमण हरि गोपाल बोलो, राधा रमण हरि गोपाल बोलो, गोविंद बोलो हरि गोपाल बोलो, गोविंद बोलो हरि गोपाल बोलो। म्यूजिक बजेगा लाउड।
किया। धन्यवाद। உலகத்தில் எந்த கோடியில் தமிழன் இருந்தாலும் நமக்காக என்றும் இவன் இருப்பான், நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை தந்த கந்தன் இவன். தமிழை போல் என்றென்றும் இளமை குறையாமல் இருக்கும் குமரன் இவன். இவன் பெயரை கேட்டாலே நம் உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை பரவச் செய்யும் சேயோன் இவன். இவனால் தமிழ் அழகா இல்லை தமிழால் இவன் அழகா என்று கேள்வி கேட்க வைக்கும் கடம்பன் இவன். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிநிலை ஆயுதமான வேல் கொண்டவன் இவன். வேறு அல்ல நம் தமிழ் வேறு அல்ல, தமிழத்தின் வேலன். அந்த இறைவன் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், அந்த தெய்வம் முருகனே. முருகனின் திருப்புகழை பாட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பெராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பெராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்தபோது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. பிறந்தபோது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவு சிறந்த உன்னை காணும்போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மணமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மணமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. Radiant evening, everyone. I am Logesh of grade 8C. Today, I am here to share some of my thoughts which had a deep impact in my life. You know, there is a saying, a reader lives 1,000 times before he dies, but the man who never reads lives only one. Books are not just pages with ink. In fact, they are windows towards unseen voices from the past, guide for the present, and lights for our future.
Whenever I walk into a library or a book fair, I feel as if I'm entering a garden. Each book is a flower, some fragrant with wisdom, some elegant with stories, and rarely some special with all of this combined. They are pure gems. Now, shall we take a look at the other side of the coin? Yes. In life, when we always read, there is always a distraction, and that is our mobile phone. Our endless scrolling, watching videos slowly replaced the habit of reading. Yet, books never complain when we ignore them. Instead, they wait patiently. But when we finally open them, they embrace us with knowledge. They whisper the secrets of wisdom. And they gift us a power which no device can give us. The power to think. So, that's all up to today. And I would like to say a small quote before ending this speech. That is, books let us travel to distant world. But sometimes I feel like I'd rather get lost in a world like now. So, thank you for listening and have a memorable day ahead. Your clear thoughts and confident words reflects how deeply you value the power of books. Good evening, everyone. We all love surprises, don't we? Today, we have a very special guest who has come to share an important message with us. Children, can you guess who it is? He is soft, he is cuddly, and he is here to remind us of something very valuable in life. Yes, it's our very own teddy bear friend. And Teddy has a small but powerful message for all of us. Read books. Avoid cell phone. Read more books and spend less time on cell phones. Because books give us wisdom, knowledge, and imagination, while too much screen time takes it away. Thank you, Teddy, for showing us a smarter way to live. That dance is the hidden language of the soul. Today, our students of grades 6, 7, and 8 are going to express to their dance the spirit of patriotism, the power of dreams, and the vision of our people's president, Dr. APJ Abdul Kalam. This performance is not just a dance. It is a salute to India's pride, our scientists, our soldiers, and every citizen who dares to dream big for our nation. So, ladies and gentlemen, fasten your seatbelts to witness a journey from the heartbeat of India to the rocket launch. Let's welcome our talented performers with a tremendous round of applause.
அக்னி என்பது ஒரு ஏவுகணை. சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேச முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு தூவானமாக பரவு, இது எல்லையில்ல அளவு, விண்கோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி, கலராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி, சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி, அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா எனதிந்தியா. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. Yadum Ure Yavarum Kelir, தீதும் நன்றும் பிறத்தரவாராயனும், நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே, அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி, ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. Where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. காலங்கள் போகும்போது மண் சேர்ந்து முன்னால் போனால் ஐரண்டி தொடரும் என்றும் அதுதான் இப்படியும் எங்கும். தமிழாய் ஒன்று வரியத்தில் தமிழாய் ஒன்று ஒன்னே வந்தோம் கட்டச்சல் தனியே நின்றோம் கணினிக்கும் பங்கு கொண்டோம் கல்கேட்டோம் கவனம் கொண்டோம் வாங்கி மாறிச் செல்வோம் வாங்கும் கேச்சேரியில் முன்னோக்கி சென்றே வெல்வோம். புது நுட்பம் நெஞ்சே எதுவும் கால் வைக்கும் முன்னே தமிழும் ஆயத்தம் கொள்ளும் அழகாய் ஆரைகள் அணியும் பெரிதாய் சோழி போக இன்னொருமை தமிழே வருங்கால பிள்ளைகள் வாழ்வு
மனம் பொங்க வர வர உன்னைக்கும் மண்ணை நீயே அறிவாரில் உதயம் நீயே உன்னைக்கும் உன்னை நீயே மூப்பில்லா தமிழர் செல்வம் எட்டு திக்கும் அயல்நாட்டு பல்கலை பக்கம் இரு கைகள் தமிழுக்கு அமைப்போம் ஊர் கூடி தேரை இருப்போம் இல்லை என்றால் இங்கே இடமில்லை என்றே அறிவாய் சிரித்துக்கொள் தமிழாவிங்கே சிரித்துக்கொள் தமிழாவிங்கே சொல்வோம் என்று மறைந்து யாரை கொண்டும் அன்னைக்கும் அன்னை நீயே அறிவாளின் உதயம் நீயே உன்னைக்கும் உன்னை நீயே மூப்பில்லா தமிழே தாயே மூச்சில்லா தமிழே தாயே மூப்பில்லா தமிழே தாயே மூப்பில்லா தமிழே தாயே. உறக்கத்திலே வருவதல்ல கடல், உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கடல். வணக்கம், என் பெயர் சாகீர்த்தன். நான் 2ஆம் வகுப்பு பிரிவிலிருந்து வருகிறேன். நான் இப்போ பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதை பாப்பா, சின்னஞ்சிறு குருவிகளை போலே நீ திருந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதிலே மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் இதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா, பாலை பொழுந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வாளை கொளுத்தி வரும் நாய்தான் இது மனிதனுக்கு தோழனடி பாப்பா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இதற்கு ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயப்படலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் மகத்திலே உழ்ந்து விடு பாப்பா, துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோய்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா, சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதை பாப்பா, தேம்பி அழுங்குழந்தை நொண்டி நான் திதங்கொண்டு போராடு பாப்பா, தமிழ் தரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இணையதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே இதை தொழுது படித்திரடி பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் இதை தினமும் புகழ்ந்திரடி பாப்பா, வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா, கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா, வேதம் உடையதிந்த நாடு நல்ல வீரர் பிறந்ததிந்த நாடு, சேதம் இல்லாத ஹிந்துஸ்தான்
வானம். இதை தினமும் தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் உரிமை அடி பாப்பா. நன்றி. Friends, can you imagine a world without fear? Without fear, that sounds powerful because fear is what holds us back from becoming our best. Exactly. And do you know who gave us this fearless message more than 100 years ago? Can you guess? I repeat the question. Do you know who gave us this fearless message more than 100 years ago through poetry? Yes, of course, our Mahakavi Bharatiyar, a poet, a freedom fighter, and above all, a voice of empowerment. Yeah, empowerment begins with breaking the chains of fear and embracing courage. Fear often holds us back, but confidence gives us wings to rise higher. Today, we are going to witness a powerful song that inspires us to believe in ourselves and face every challenge with strength. Of course, their song, Acham Achamillai, beautifully conveys that there is no room for fear when we have determination in our hearts. It reminds us that courage and confidence are the true keys to empowerment. That's why we say Bharatiyar's words are not just poetry, they are fuel for empowerment for both men and women, young and old. So dear parents and my dear friends, let us invite our Viveham princess to open our hearts and minds to motivate you by the song of bravery. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, இல்லை 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 இல்லை. முடியாத துயரென்று எதுவும் இல்லை, இல்லை 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 இல்லை. வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, இல்லை 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 இல்லை. வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, இல்லை 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 இல்லை. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அந்த நிலா 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 வெகுந்தோடி வா. அந்த நிலா 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 வெகுந்தோடி வா. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதர் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையை தட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதர் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையை தட்டும். வாடி இளைய செல்லியே, வாடி இளைய செல்லியே. நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா. இது நம்ம பூமி என்று அழுத்திச் சொல்லம்மா. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம். பூமி திறந்து கிடக்கு, அட மனசு
அச்சமில்லை இனி அடிமை ஏற்றமில்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணியில் மிச்சல்லையே காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும் 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 மனித பூக்கள் மலரட்டும் மனங்கள் இன்னும் விரியட்டும் 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 இன்ப காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும் மனித பூக்கள் மலரட்டும் மனங்கள் இன்னும் விரியட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் கோழி சிறையில் குஞ்சை போலவே பூமி பந்து உலகட்டும் ரத்தம் சிந்தா நூற்றாண்டு புத்தம் புதிதாய் விரியட்டும். Friends, for reminding us that fearless hearts cannot do anything. Now let us say it once more. Acham achamillai. Thank you. ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நன்னிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அவை கண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று உடலை அலங்கரிக்கும் ஆடைகளின் திருவிழா அல்ல, உள்ளத்தை பண்படுத்தும் புத்தக திருவிழா. ஆம், இது கற்றோருக்கு பெருவிழா. புத்தக திருவிழாவில் புத்தகங்களை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேச முடியும்? ஆம், வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில மணி துளிகள் உங்கள் முன் உரையாற்றப் போகிறேன். வரலாறு என்று உருவாகும் முன்னே வாழ்ந்த இனம் நாம் அல்லவா? மதில் பிடித்து உலகம் பார்க்க திமிழ் பிடித்தது தமிழனின் வீரம் அல்லவா? ஆம், வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறேன். வாழையடி வாழை என வந்த தமிழ் மரபிலே அரிசியை விற்பதானாலும் சரி, ஆட்சியை பிடிப்பதானாலும் சரி, இங்கு பேசி சாதித்தவர்கள் ஏராளம். எப்படி பேசினார்கள்? வாசித்ததனாய் பேசினார்கள். கன்னிமாரா நூலகத்தில் அண்ணாவின் கைப்படாத இடமே இல்லை என்று சொல்வார்கள். மேடைகளில் பேசுவதற்கு வார்த்தைகளிடம் கெஞ்சுபவர்களுக்கு மத்தியில் அண்ணாவிடம் வார்த்தைகள் கெஞ்சுமாம். மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டும் அடுக்கு மொழிகளுக்கு சொந்தக்காரர் அண்ணா. பத்திரிகையாளர்கள் ஒருமுறை அண்ணாவிடம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி கேட்டார்களாம். அதற்கு அண்ணா, அவரோ கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், யானோ தரையில் கொட்டி கிடக்கும் செங்கல், அவரோ பாரெல்லாம் அறிந்தவர், யானோ இப்பைந்தமிழ் நாட்டை மட்டும் அறிந்தவன் என்றாராம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஔவையின் வாக்கிற்கிணங்க தான் கற்ற நூல்களால் உலகமறிய தமிழிலும் ஆங்கிலத்திலும் திறம்பட பேசியவர் அண்ணா என்று சொன்னால் அது மிக இல்லை. ஐயா வலம்புரி ஜான் அவர்கள் சொல்வார், எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல, படிக்கிற போதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்பார். வரலாற்றில் புத்தகங்களை தன் வாழ்வின் பாதைகளாக கண்டறிந்தவர்கள் ஏராளம். மாவீரன் நெப்போலியன் சிறை வைக்கப்பட்டிருந்த போது சிறையில் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார். குட்டையான நெப்போலியன் புத்தகங்கள் படித்ததனால்தான் வாழ்வின் உயர்வான நிலைக்கு சென்றார். தனது அப்பாவின் அலமாரியில் இருந்த புத்தகங்களே சர் சி.வி. ராமனை விஞ்ஞானியாக்கியது. மாவீரன் அலெக்சாண்டர் உலகையே சுற்றி வர வேண்டும் என ஆசையில காரணம் ஹோமரின் இலியட் ஒடிசி என்ற நூல்கள்தான். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல வேண்டுமா, நூலகத்திற்கு செல் என்றார் டெஸ்கார்ட். தூக்கு மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் பொறுங்கள், புரட்சியாளருடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பகத்சிங் படித்த புத்தகம் எதுவென்று தெரியுமா? லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற புத்தகம்தான். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னார் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 35 ஆண்டுகள் நூலகத்தில் மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டறிந்தார் காரல் மார்க்ஸ்.
உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்றார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். கண்ணதாசன் சொல்வார், அறிவால் உணர்ந்து விடு, இல்லையேல் அனுபவம் உணர்த்திவிடும் என்று. அனுபவங்களின் மொத்த தொகுப்பே புத்தகங்கள். இன்றைய வேகமான வாழ்வில் அறிவியல் முன்னேற்றத்தாலும் நாகரிக தொழில்நுட்பத்தாலும் நாம் இயந்திரத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். செல்போன், சினிமா, வீடியோ கேம் முதலியவை நம் மூளையை முடக்குகின்றன. இதிலிருந்து மீண்டு புத்தகங்களை வாசிப்போம். என்னதான் தொலைக்காட்சியில செய்தி பார்த்தாலும் டீக்கப்போட செய்தித்தாள் படிக்கும் சுகமே தனிதாங்க. என்னதான் கைபேசியில உலகமே கைக்குள் வந்தாலும் புத்தகம் வாசிப்பது போல் வருமா? வாசிப்பு உலகை நேசிக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், பொறுமையை கொடுக்கும், புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார், நான் திரையுலகில் வர இயலாமல் மதுரைக்கு செல்ல முடிவு செய்தேன். அப்பொழுது கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற வரிகள்தான் என்னை மீண்டும் திரையுலகத்தில் வர வைத்தது என்பார். ஆம், கண்ணதாசனிடம் உனக்கு போட்டியாக நான் வர காரணம் உன்னுடைய பாடல் வரிகளே என்பாராம் நகைச்சுவையாக. உண்மை, கம்பரின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாடல், ஏன் என் கண்ணதாசனின் ஒரு வரி கூட மனித வாழ்வையே புரட்டி போட்டுவிடும். அலமாரியில் இறந்த உடல் ஒன்று இருந்தது. அதன் பெயர் புத்தகம் என அறியப்பட்டது. விசாரணையில் கொலையாளி செல்போன் என்பது அறிய வந்தது. ஆம், இன்றைய செல்போன்களினால் புத்தகங்கள் எல்லாம் செல்லரித்து போய்விட்டன. தூசு தட்டி தூய யாழை மீட்போம், கலைமகளோடு கரம் சேர்ப்போம், கலைநயம் யாவும் கற்று பாரெல்லாம் பவனி வருவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகங்களை நேசிக்கவும் வாழ்க்கையில் அவற்றை வழிகாட்டியாக கொள்ளவும் அனைவரையும் ஊக்குவித்த நமது மாணவர் பூவேந்திராவிற்கு நன்றி. Yoga is the journey to the self, through the self, to the self என பகவத்கீதை கூறுகிறது. யோகா நமக்கு உடல் நலமும் மன அமைதியும் ஆன்மீக வலிமையும் தருகிறது. Next, we have a special performance by our star Purna of grade 9. She has represented at various national level competition and has brought us many laurels with her discipline and dedication. शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्दन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர. வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மார்
சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா Hello, my dear friends and parents. Every divine story has a sound that carries with its essence. For Lord Krishna, it's enchanting Vanaganam, the melody that comes from his flute. It reminds us how music flows to the air like Krishna's flute music. Invisible and deeply touching our hearts and souls. The song Katril Varum Geethame beautifully captures that spirit. As you listen, close your eyes for a moment and imagine the banks of Yamuna, the gentle breeze carrying the sweetest sound of that flute, and the divine presence of Lord Krishna himself. Now I warmly welcome our Vivaham angels to mesmerize you by the incredible tone.
Semi-classical dance is not just movement. It is a celebration of faith, a dialogue between the human spirit and the eternal. Today, our grades 6, 7 and 8 students will take us on a spiritual journey through their graceful steps. நிறுத்திட தெரியாதே எனக்கு அசைவது எல்லாமே உனக்கு நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் பொறுப்பு முடிவது நடனம் உன் பொறுப்பு அதுவரை மனமெங்கும் நெருப்பு நீதானே இருளாய் இருளன் புலராய் 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 புலரன கதிராய் 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 கதிரன ஒளியாய் 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 மனதில் of the divine and reminded us that God can be reached through the purity of heart, discipline of mind and dedication of soul. Thank you, girls. தொடக்கத்திற்கும் ஒரு இணைய நிறைவு தேவை. Now, as we come to the close of this vibrant celebration, it's time to express our gratitude. To present the vote of thanks, let us welcome Samyukta of grade 8 to the stage. A big round of applause for her, please.
Good evening to everyone gathered here. On behalf of Viveham Group of Schools, I take this moment to express our heartfelt gratitude. First and foremost, our sincere thanks to the organizers of Buddha Tiruvila, the people of Darabram, and many non-profit organizations found around us for giving this wonderful platform to showcase the talents of our students through cultural performances like dance, orchestra, speech, and yoga. We extend our special thanks to the Lions Mahal Darabram for graciously providing this beautiful venue, which has been the heart of this grand celebration. We also a big word of appreciation for the teachers whose constant guidance shaped the performance that you witnessed today. Above all, we also thank the audience, parents, friends, and well-wishers for encouraging us with your presence and warm applause. With immense gratitude in our hearts, we say a big thank you to one and all present here. Thank you. Come past. Quick line form. தயவு செய்து வரிசையாக விரைவாக நிற்குமாறு, குழு போட்டோ எடுப்பதற்கு வரிசையாக நிற்குமாறு, 2 குழுக்களாக நிற்குமாறு வேண்டுகிறோம். முதலில் ஒரு குழு, அதை தொடர்ந்து அடுத்து மறு குழு. இன்றைய நிகழ்வை மிகச் சிறப்பாக விவேகம் பள்ளிகள், விவேகம் குழுமம், விவேகம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மிகச் சிறப்பாக வழங்கி இருக்கிறார்கள். ஆயக்கலைகள் 64 ஒருங்கே அமைந்து ஏற்பாடு செய்த பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அன்பு மாணவ செல்வங்கள், திறன்களை வெளிப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள். பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன, எங்கள் பாசமும் பண்பும் பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான். வண்ணம் வேறு வேறாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உறவினர்கள் என்று அற்புதமான நாடகத்தையும் நடனத்தையும் காட்டிய மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்கள். எங்கள் இந்தியா இது புதிய இந்தியா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணிஞன் பூங்குன்றனார் அவர்களுடைய வாசகம் ஐநா சபையிலே பொறிக்கப்பட்டுள்ள அற்புதமான வாசகத்தை நினைவுபடுத்தி, செம்மொழி தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி செம்மொழி என்று அற்புதமாக பாடிய, அற்புதமாக நடனமாடிய மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அர்ஜுனனின் வில்லைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் உடலையே வில்லாக மீட்டு, உடலை வில்லை போல் வளைத்து அற்புதமான ஒரு உடற்பயிற்சி யோகா கலையை செய்த மாணவிக்கு பாராட்டுக்கள். செம்மொழியை, தமிழ் மொழியை, செம்மொழியை, செழுந்தமிழை செழுந்தமிழாக்கி உரைவீச்சு நிகழ்த்திய மாணவர் மிக அருமையாக புத்தகங்கள் அலமாரியிலே அழிந்து வருகிறது. கொலையாளி செல்போன் 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 என்று தீர்ப்பளித்ததை போன்று மிக அற்புதமான உரைவீச்சை நிகழ்த்திய மாணவனுக்கு பாராட்டுக்கள்.